அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிறை போல மேற்றினை நந்தி மகந்தினை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுருக்கின்றது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கச்சிதமாக இருக்காருங்க, செலவே பண்ண மாட்டார், அது ஆடம்பர செலவில் அத்தியாவசியமான பொருளே ரொம்ப கச்சிதமாக வாங்கி கொடுக்குறாருங்க, கேட்டத்தில் ரொம்ப கச்சிதமாக வாங்கி கொடுக்குறாருங்க, இது எப்படியாச்சும் உங்கள் சோசியத்தில் சொல்ல முடியுமா, ஏன் அப்படி இருக்காங்கன்னா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தனாதிபதி, வாக்குஸ்தனாதிபதி, தனஸ்தனாதிபதி ரெண்டு கூட ரெண்டுலேயே ஆட்சி ஆவார். அதாவது தயவாக தனாதிபதி தனத்திலே ஏற கூனியதான் குமரனுக்கு தனம் இருந்தும் குவைலத்தில் செட்டிட காசு ஈயான் மானியதான் மக்கள் பெண்டீர் புஷ்டியாக மடிரம்ப உண்ணாமல் பதனஞ்செய்வான் வீணேதானே போகரோட கடாசாத்தால் விதமான புலிப்பாணி உரைய கேளு அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதாவது யாருக்கும் உதவ மாட்டாங்க, கூட இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் வயிறு நம்ப சோறு போட மாட்டாங்க, தானும் வயிறு நம்ப சாப்பிடாமல் மிச்சம் பண்ணி வச்சு அதை வீண் பண்ணிடுவாங்க, ரெண்டு கூடவே ரெண்டுலேயே ஆட்சியானால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய ஜாதகத்துக்கு எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து வரும். ரெண்டு கூட ரெண்டில் ஆட்சி ஆகிட்டால் ரொம்ப காசு பணத்தில் குறியாக இருப்பாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க, அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு மனசே வராது. அப்படிங்கிற ரெண்டு கூட ரெண்டுலேயே ஆட்சியானால் இந்த பலன் உண்டு. நன்றி, வணக்கம்.